சரி, இந்த கிளாஸ் ஃபுல்லாக எப்படிங்க போகுதுன்னா, இந்த சடப்பொருளின் கட்டமைப்பில் வந்த கேள்விகளை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கேள்விகளுடைய தொகுப்பு உங்கள்கிட்ட இருந்தால் சரி, அப்படி இல்லைண்டா என் நம்பருக்கு, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் சும்மா சடப்பொருளின் கட்டமைப்பு பாஸ்ட் பேப்பர் கலெக்ஷன் ஒரு மெசேஜை போட்டிங்களா இருந்தால் நான் என்ன செய்வேன், அந்த ஃபுல் கலெக்ஷன் பேப்பரை உங்களோட நம்பருக்கு அனுப்புவேன். ஸோ நீங்கள் அதை செஞ்சு பார்த்து எல்லாம் ஓகேன்ற பட்சத்தில் என்ன செய்யலாம், இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அதனால் என்ன செய்யும், எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். சரியா? ஒரு நிமிஷம். இந்த கேள்வியெல்லாம் என்ன செய்யுங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யுங்க. அப்படி உங்களுக்கு ஐடியா வர இல்லைண்டா எனக்கு வீடியோ போக்கல ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் ஒன்று சொல்லுவேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டெப்புக்கு அந்த ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ண கூட உங்களுக்கு ஐடியா ஒன்று கிடைக்கிதுன்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த வீடியோவை அப்படியே நிப்பாட்டு போட்டு நீங்கள் அந்த கேள்வியை செய்ய தொடங்குங்க. அப்படி செஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, நான் என்னுடைய இந்த ரிவிஷன் என்ன செய்யுங்க பாருங்கள். ஓகேயா? இப்போ போடுங்க இன்ட்ரோவை. சரி, இனி இந்த கிளாஸ் முடிஞ்சிடும். சரியா? ஃபர்ஸ்ட் கேள்வி 2015ஆம் ஆண்டு 19வது MCQ. ஸோ கேள்வி என்னன்னா, குறித்த ஒரு மூலம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருதுக. சரியா? ஸோ 4 ஆன்சர் தனியாங்க. பொட்டாசியம், அலுமினியம், கார்பன், சல்ஃபர். அல்ல இயற்கையில் பிறதிருப்ப நிலையில் காணப்படும். பிறதிருப்ப நிலைகளில் காணப்படும்டா உங்களுக்கு தெரிஞ்சது 2 என்னது, கார்பனும் சல்ஃபரும். ஆகவே முதலாவது ஆன்சரும் 2வது ஆன்சரும் வராது. உயர் உருகு நிலையை கொண்டதுண்டா உங்களுக்கு தெரியும், நம்ம சல்ஃபர் கீழே படிச்சியும். சல்ஃபர் கந்தகம் நீல நிற சுவாலையுடன் வழியில் எரிந்து கந்தகவியல் உருவாக்கும். சரியா? இந்த உருநிலையை பத்தியான சரியான ஒரு பாயிண்ட் ஒன்று இல்லை. இப்ப நான் இந்த வாய்க்கு இந்த பாயிண்ட் இருக்குதானே, இந்த பாயிண்ட் அடிப்படையா வச்சு உங்களுக்கு சொல்லலாம். கந்தகம் என்ன செய்யும், நெருப்புல பிடிச்சாலே எரியக்கூடிய. ஆனா நீங்க அதே கார்பனுடைய இயல்பு கீழே வந்தீங்களா இருந்தா அதுல போட்டிப்பாங்க பாருங்க, இரசாயன இயல்புல உயர் வெப்பநிலையில் ஒட்சியனுடன் தாக்க முடியும். உயர் வெப்பநிலைன்னு ஒரு வசனத்தை என்ன செஞ்சுப்பாங்க, ஆனா பாவிச்சுப்பாங்க. ஆனா கந்தகம் என்னண்டா சும்மா நெருப்புல பிடிச்சாலே எரிய தொடங்கும். ஆகவே ஆன்சர் கார்பன் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ உலோக பிரித்தெடுப்பிலிங் மூலம் பயன்படுத்தப்படும் தந்தியாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3வது ஆன்சர். அடுத்தது 2017ஆம் ஆண்டு 11வது MCQ. ஸோ அலுமினியம் 3+ தந்தியாங்க. அலுமினியம் 3+. இதனுடைய இலத்திரன் எண்ணிக்கையும் புரோட்டான்கள் எண்ணிக்கையும் முறையே. உங்களுக்கு அணுவன் தந்தியாங்க 13 உண்டு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அணுவன் சமன் புரோட்டான்கள் எண்ணிக்கை. ஆகவே புரோட்டான் எத்தனை இருக்கணும்? சரியா? புரோட்டான் 13 இருக்கணுமா இருந்தா உங்களுக்கு 1வது ஆன்சர் வரும் அல்லது 3வது ஆன்சர் வரும். 2ம் 4ம் வராது. சரியா? இப்ப 3+ என்ன அர்த்தம், 3 இலத்திரனை இழந்திருக்குது. ஆகவே புரோட்டானும் இலத்திரனும் சமன், ஒரு நடுநிலையான அணுவில். ஆனா இங்க நிலை 3+. 3+னா 3 இழந்திருக்கு. ஆகவே 13 இலத்திரன்ல இருந்து 3 இலத்திரன் செஞ்சு இழந்திருக்கிறதா இருந்தா நமக்கு மீதி எத்தனை இலத்திரன் இருக்கணும்? 10. ஆகவே இலத்திரன் எண்ணிக்கை புரோட்டான் எண்ணிக்கை முறையண்டா 10, 13 வரணும். ஆகவே இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 1வது ஆன்சர். சரியா? இது எப்படிதாங்க அவசரமா போகலாம். அடுத்தது அதே வருஷம் 2017 12வது MCQ, அதாவது அடுத்த MCQ. சரியா? திருத்தியம் கேட்டியாங்க. உனக்கு தெரியும், ஹைட்ரஜன் 1க்கு 1 அது ஹைட்ரஜன் தான். ஹைட்ரஜன் 2க்கு 1 அது டியூட்டேரியம். அதே போல ஹைட்ரஜன் 3க்கு 1 அது திருத்தியம். சரியா? ஹைட்ரஜன் 3க்கு 3 தனியா. உங்களுக்கு தெரியும், அணுவன்
ஒரு அணுவுடைய தனித்துவமானது. ஆகவே அணுவன் 3 வந்து நமக்கு லித்தியத்துக்கு மட்டும்தானே இருக்கும். சரியா? இப்படி ஒரு அணு என்னது இல்லை. ஆகவே ஆன்சர் வந்து திருத்தியம் 3வது ஆன்சர். சரியா? அடுத்த கேள்வி 2019ஆம் ஆண்டு 19வது MCQ. கீழே தரப்பட்டுள்ள பதார்த்தங்களை கருத்தில் கொள்கின்ற போட்டு 3 விஷயம் தந்தியாங்க. அது கீழே இதுல மின்ன கடத்துறதுன்னு கேட்டியாங்க. சரியா? முதலாவது சோடியம் குளோரைடு, அதாவது உப்பு கட்டி திண்ம சோடிய குளோரைடு. திண்ம சோடிய குளோரைடு உங்களுக்கு தெரியும் என்ன செய்யாது, உப்ப இந்த மின்ன வந்து கடத்தாது. அடுத்தது உருகிய சோடியம் குளோரைடு. உருகிய நிலையில சோடியம் குளோரைடு என்ன செய்யும், மின்ன கடத்தும். அதாவது கொஞ்சம் நீர்த்தன்மை ஆகியவர் என்ன செய்யும், மின்ன கடத்தும். அதே போல உங்களுக்கு தெரியும் நீரை ஊத்தி கரைச்சோம்னா நீர் சும்மாவே மின்ன கடத்தும். ஆகவே உங்களுக்கு நீர் சோடியம் குளோரைடு வரக்கூட அதுவும் என்ன செய்யும், மின்ன கடத்து தான் போகுது. ஆகவே இதற்கான ஆன்சர் 3வது ஆன்சர். சரியா? அடுத்தது அதே வருஷம் வந்த இன்னொரு கேள்வி 36வது MCQ. சரியா? ஒண்ணு தந்தியாங்க நியோன், அடுத்தது சோடியம் பிளஸ், இரண்டிலும் உள்ள இலத்திரன்கள் எண்ணிக்கை சமன். முதலாவது இந்த அணுவன் என்னது இலத்திரன் எண்ணிக்கை சமனாயிருக்கும். ஆகவே இதனுடைய இலத்திரன் எண்ணிக்கை எத்தனை, 10. இது இலத்திரன் எண்ணிக்கை எத்தனை, 11. ஆனா சோடியம் பிளஸ் கூட ஒரு இலத்திரன் என்ன செஞ்சு இறந்தி. ஆகவே ஒரு இலத்திரன் நம்ம கழிச்சு விட்டோம்டா, கழிச்சு விட்டமா இருந்தா நமக்கு ஆன்சர் என்ன, 10. ஆகவே இலத்திரன்கள் எண்ணிக்கை சமன்றது என்னது சரி. ஆகவே இரண்டிலும் உள்ள புரோத்தன்கள் எண்ணிக்கை சமன் வேண்டா இல்லை. அணுவன் என்னது புரோத்தன்களுக்கு சமன். ஆகவே இங்க 10 இங்க 11 சமன் இல்லை. சரியா? இரண்டிலும் உள்ள நீர்த்துறன்கள் எண்ணிக்கை சமன் வேண்டா இல்லை. நீர்த்துறன்கள் எண்ணிக்கை எப்படி காணணும், நம்ம இந்த திணிவன்ல இருந்து இந்த அணுவன் புரோத்தன்களோட எண்ணிக்கையை கழிக்கக்குள்ள நமக்கு நியூத்திரன் கிடைக்கும். ஆகவே நியோனுடைய நியூத்திரன் எடுத்தீங்கன்னா 10, அதே சோடியத்துடைய நியூத்திரன்கள் எண்ணிக்கை எடுத்தீங்கன்னா 12. ஆகவே ரெண்டும் என்னது வேற வேற. ஆகவே அது வராது. அதே போல இரண்டிலும் உள்ள புரோத்தன்கள் எண்ணிக்கை நியூத்திரன்கள் எண்ணிக்கையிலும் அதிகம் தந்தியாங்க. ஆகவே உங்களுக்கு தெரியும் இதனுடைய நியூத்திரனுடைய நியோனுடைய நியூத்திரன்கள் 10. திணிவன்ல இந்த அணுவனை கழிச்சா உங்களுக்கு 10 நியூத்திரன் வருது. புரோத்தனும் என்னது 10 தான். ஆகவே ரெண்டு சமனா இருக்கிற சந்தர்ப்பத்துல என்னது இந்த கூற்று பிழை. ஆகவே ஆன்சர் என்னது இருக்கு, முதலாவது ஆன்சர் தான் வரும். அடுத்தது 6வது ஸ்ட்ரக்சர். அடுத்த அட்டவணையில் 2ஆம் ஆவர்த்தனத்தில் உள்ள மூலகங்கள் என்ன செஞ்சாங்க உங்களுக்கு தந்தியாங்க. பின்வரும் கூற்றுகளில் ஒவ்வொன்றுக்கும் உரிய மூலகத்தின் குறியீடு என்ன செய்யலாம், அதுல என்ன எடுத்து போடட்டாம்னு சொன்னீங்க. உயர்ந்தபட்ச முதலாம் அயனாக்கல் சக்தியை கொண்டது. உங்களுக்கு வந்து இது எத்தனாவது வருஷம், 2019 3வது ஏ ஸ்ட்ரக்சர். சரியா? 3வது ஸ்ட்ரக்சர்ல ஏ பார்ட். உயர்ந்தபட்ச முதலாம் அயனாக்க சக்தி. உங்களுக்கு வந்து அயனாக்க சக்தி வரிசை தெரியும், இப்படி போகுமனே. இதுல இந்த இடத்துல லித்தியம், இந்த இடத்துல பெரிலியம், போரோன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரின், இதான் என்னது 2ஆம் அயனாக்கல். இந்த முதலாம் அயனாக்கல் சக்தி 2ஆம் ஆவர்த்தனத்துக்குரியது. சரி, இதுல ஆக கூட யாருக்குன்னு பாருங்க. ஆக கூட எதுக்கு, நைட்ரஜன் இந்த நியோனுக்கும். ஆக கூட எதுக்கு, நியோனுக்கும். ஸோ 1வதுல ஏக்கு ஆன்சர் நியோன். சரியா? குறைந்த பட்ச மின்மறையியல்பை, அதாவது மின்மறையியல்புன்னு என்னன்னா மின்னெதிர்த்தன்மை கேட்காங்க. மின்னெதிர்த்தன்மை ஆகும் குறைஞ்சது எதுக்குன்னு. சரியா? மின்னெதிர்த்தன்மையில குறைஞ்சதுக்கு லித்தியத்துக்கு.
மின்னேதன்மையாக குறைஞ்சது லித்தியத்துக்கு. அடுத்தது வைரம் ஒரு பிரதிருப்ப வடிவமாக இருப்பது. வைரத்துக்கான பிரதிருப்பம் உங்களுக்கு தெரியும், கார்பன். கார்பனுக்கு நம்ம அதை பத்தி படித்தோம், கார்பன். அடுத்தது டி, அணுக்களுக்கிடையே ஒரு மும்மை பிணைப்புடன் ஈரணு மூலக்கூறாக இருப்பது. இது நம்ம பிணைப்புகள் படிக்கக்கூட தான் அதை பத்தி படிப்போம். இது நைட்ரஜன். சரியா, நைட்ரஜன் தான் ஆன்சர். ஏன்டா நைட்ரஜனும் இன்னொரு நைட்ரஜனும் உண்மை 3 பிணைப்புகள் கொண்டு N2 என்ற ஒரு கேஸ் வடிவத்தில் என்ன செய்யும், காணப்படும். சரியா, அதான் இந்த இடத்துல கேட்காங்க. சரியா, நம்ம பிணைப்புகள் படிக்கக்கூட அதை பத்தி படிப்போம். சரியா, அதே போல டிஇ எனது ஈரணு மூலக்கூறாகவும் மூவணு மூலக்கூறாகவும் வளிமண்டலத்தில் இருப்பது. சரியா, இது நமக்கு ஆக்சிஜன் வரும். ஆக்சிஜன் O2 காணப்படும், O3 காணப்படும். O3 என்னன்னா அந்த ஓசோன் படைன்னு சொல்லுவாங்க அது. சரியா, ரைட். இதை நம்ம பிணைப்புகள் படிக்கக்கூட படிப்போம். சரி, அடுத்தது 2வது சூத்திரம் ஒண்ணு கேட்டியா, எனது லித்தியமும் ஆக்சிஜனும். லித்தியத்தினுடைய வலுவளவு 1, ஆக்சிஜனுடைய வலுவளவு 2. ஆகவே நீங்க இதை மாத்தி கொடுத்தீங்களா இருந்தா Li2O வரும். Li2O இதான் என்னது இதற்கான ஆன்சர். அடுத்தது கற்றையன் அணையன் கேட்டியாங்க. இதை நம்ம படிக்கல, பட் நான் சொல்றேன் எப்படின்னு பாருங்க. லித்தியம் 2 இருக்கு, ஆகவே 2 லித்தியம் 1 ஆக்சிஜன். லித்தியம் உனக்கு தெரியும் ஒரு இலத்திரனை இழந்தா விளிம்பு நிலையை அடைஞ்சிருவாரு. ஆகவே அவர் ஒரு இலத்திரனை இழப்பாரு, ஆகவே ஒரு பிளஸ். ஒரு இலத்திரனை இழப்பாரு, ஒரு பிளஸ். சரியா, ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜனுக்கு உங்களுக்கு தெரியும் 2 இலத்திரனை ஏற்றா என்ன செய்யும் விளிம்பு நிலை அடையும். ஆகவே 2 மைனஸ். சரியா, அப்ப நமக்கு எப்படித்தான் வரப்போகுது. அப்ப நீங்க கேட்பீங்க ஆன்சர்ல இப்படி Li பிளஸ் இல்லையே. 2 Li பிளஸ் சேர்ந்து உங்களுக்கு தனியாக பாருங்க, Li2 2 பிளஸ். சரியா, ஆகவே இதான் என்னது ஆன்சர். சரியா, அடுத்தது உங்களுக்கு கட்டமைப்பு வரைய சொல்லிக்காங்க ஒரு 4வது கேள்வி. அதை நம்ம என்ன பிணைப்புல போய் படிப்போம், அதை படிச்சதுக்கு பிறகு இதை செய்யலாம். சரியா, சரி. அடுத்தது 2020ஆம் ஆண்டு 2வது MCQ. ஒன்று கவரும் உஃபான துணிக்கைகள். உங்களுக்கு தெரியும் புரோத்திரன் புரோத்திரன் பிளஸ் ஏற்றத்தை கொண்ட ஒரு துணிக்கை, இலத்திரன் மறையேற்றத்தை கொண்ட ஒரு துணிக்கை. ஒரு அணுவுல இது ரெண்டும் தான் என்ன செய்ய போகுது, மாற்றி மாற்றி ஒண்ணு கவரப்போகுது. ஒழிய நியூத்திரன் என்ன செய்யாது, இது கடையில வராது. நியூத்திரன் ஒரு நடுநிலையான அணு. சரியா, நியூத்திரன் இந்த விஷயத்துக்குள்ள வராது. ஆகவே ஆன்சர் உங்களுக்கு வரப்போகுது. ஆன்சர் 2வது இலத்திரன்களும் புரோத்திரன்களும். சரியா, அடுத்தது அதே வருஷம் 2020ஆம் ஆண்டு 12வது MCQ. உங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய்ண்டு 2 மூலகங்கள் தந்து போட்டு எக்ஸுடைய இலத்திர நிலையமைப்பு 2,8,1, ஒய்னுடைய இலத்திர நிலையமைப்பு 2,8,7. சரியா, இப்போ உங்களுக்கு சொல்றாங்க ஆவர்த்தன அட்டவணையில் பொய்யான கூட்டு கேட்டியாங்க. ஆவர்த்தன அட்டவணையில் ஒரே ஆவர்த்தனத்தில் காணப்படுகின்றன. ஆவர்த்தனம் பார்க்கறதுக்கு என்ன செய்யணும், இதை எண்ணி பார்க்கணும். 1 2 3. ஆகவே 3வது ஆவர்த்தனம். இதுவும் 1 2 3 3வது ஆவர்த்தனம். 2 3வது ஆவர்த்தனம்ன்றது என்னது சரியான கூற்று. ஆவர்த்தன அட்டவணையில் ஒரே கூட்டத்தில் இருக்குமா. கூட்டத்தை பார்க்கறதுக்கு என்ன செய்யணும், இந்த வலுவளவு ஓட்டை பார்க்கணும். இந்த வலுவளவு ஓட்டுல எத்தனை இலத்திரன் இருக்குன்னு பார்த்தா சரி. இந்த வலுவளவு ஓட்டுல உங்களுக்கு பாருங்க, இங்க ஒரு இலத்திரன் இருக்கு, அப்ப அது முதலாவது கூட்டம். இங்க 7 இலத்திரன் இருக்கு, ஆகவே அது 7வது கூட்டம். ஆகவே ரெண்டும் ஒரே கூட்டம்ன்றது சரியா, பிழை. எக்ஸ்ன்றது முதலாம் கூட்டம், ஒய்ன்றது 7வது கூட்டம். சரி, ஆகவே ஆன்சர் உங்களுக்கு 2வது ஆன்சர் தான் வரும். ஆன்சர் என்னது 2. பட் நம்ம 3ஐயும் பார்ப்போம். 3வது என்ன சொல்லியாங்கடா, அயன் பிணைப்புகளை உண்டாக்கி கொண்டு இரசாயன முறையில் சேர்கின்றன. சோடியம் குளோரைடோட அயன் பிணைப்பு.
நம்ம பிணைப்பு படிக்கக்குள்ள அதை கொஞ்சம் படிப்போம். அடுத்தது சேர்ந்து இரசாயன சூத்திரம் XY கொண்டு சேர்வை உருவாக்குகின்றது. அதாவது XY சேர்வையில XY பேர்ல ஆனது என்ன செய்வாம் உருவாக்குமாம்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும் வலுவளவை பாருங்க, எக்ஸையும் வையும் எடுங்க, XY எக்ஸினுடைய வலுவளவை பாருங்க எத்தனை, முதலாம் கூட்டம்டா எக்ஸினுடைய வலுவளவு 1, வையும் என்னது 1 தான். ஏன் 7ஆம் கூட்டம்டா கூட அதுக்கும் வலுவளவு என்னது 1. ஆகவே என்ன செய்யணும், மாத்தி போட்டோம்டா XY தான் என்ன செய்யும் நமக்கு சூத்திரம் கிடைக்கும். ரைட். அடுத்த கேள்வி 2020ஆம் ஆண்டு 14வது MCQ. சரி, அவங்களுக்கு இப்படி ஒரு கிராஃப் ஒன்று தண்டியாங்க, தந்து போட்டு இந்த இடத்துல டபிள்யூன்னு ஒரு ஆள் இருக்காராம், இந்த இடத்துல எக்ஸ்ன்னு ஒரு ஆள் இருக்காராம், இந்த இடத்துல ஒய்ன்னு ஒரு ஆள் இருக்காராம், இந்த இடத்துல ஜெட்ன்னு ஒரு ஆள் இருக்காராம். சரியா, இப்போ உங்களுக்கு கேட்டியாங்க இது முதலாம் அயனாக்கல் சக்தியாம், ஆவர்த்தன அட்டவணையில் Y எந்த கூட்டத்தை சேர்ந்த சிம்பிளா கேட்டியாங்க. சரியா, உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு கோடுன்னு வருதா இருந்தா, இப்படி மேல இருந்து ஒரு கோடு அப்படி கீழ் நோக்கி வருதா இருந்தா, பெரிய ஒரு கோடு வருதா இருந்தா உங்களுக்கு சொல்லலாம் என்னது, இது கடைசி 8ஆம் கூட்டம் அல்லது 0ஆம் கூட்ட மூலம்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்க நம்ம மேல ஒண்ணு வரைஞ்சோம் பாருங்க, இങ്ങനെ ஒரு இது ஒண்ணு வரைஞ்சோம். இப்ப நீங்க இதுக்கு இந்தியால உள்ள நீங்களா இருந்தா எப்படித்தான் வரும், இந்த பக்கம் இந்த இடத்துல உங்களுக்கு ஹைட்ரஜன் வரும், இந்த இடத்துல ஹீலியம் வரும். இந்த 8ஆம் கூட்டம் முடிய ஒரு பெரிய ஒரு சரிவு ஒண்ண பார்க்கும் பாருங்க, பெரிய ஒரு சரிவு ஒண்ண பார்த்து கீழே என்ன செய்யும், அடுத்த ஆவர்த்தனத்துல இருக்கிற முதலாவது மூலகம் என்ன செய்யும், திரும்ப அதை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு போகும். அப்படியே கொண்டு போய் நியோன் வந்தது பிறகு நடக்கும், நியோன்ல இருந்து திரும்பவும் ஒரு பெரிய ஒரு ஃபோல் ஒண்ணு கீழே ஆகும். பெரிய ஒரு ஃபோல் ஒண்ணு ஆகும். எந்த அளவுக்குன்னா அந்த லித்தியம் திரு அளவுக்கு என்ன செய்யும், ஒரு ஃபோல் ஒண்ணு ஆகி அந்த இடத்துல நமக்கு சோடியம் என்ன செய்வாரு ஸ்டார்ட் பண்ணி விட்டா அதுக்கப்புறம் என்ன செய்யும், திரும்பவும் மேல அப்படி என்ன செய்யும் போகும். ஆகவே இந்த இடத்துல பாருங்க, அப்ப இதை வச்சு உங்களுக்கு சொல்லலாம் இந்த டபிள்யூன்றது ஒரு 8ஆம் கூட்ட மூலகம், அப்ப இந்த எக்ஸ்ன்றது என்னது அடுத்த ஆவர்த்தனத்துல இருக்கிற முதலாவது கூட்டம் மூலகம் ஒண்ணும், அது வைன்றது 2ஆம் கூட்ட மூலகம். அது ஆன்சர் என்னது, ஆன்சர் 2. சரியா, அடுத்தது 2021ஆம் ஆண்டு 7வது MCQ. இவங்களுக்கு பொட்டாசியம் 40-19, கெல்சியம் 40-20. இதை தந்து போட்டு சொல்றாங்க என்னது, ஆகிய இரு அணுக்களிலும் பின்வரும் எது சமனாகும்னு கேட்காங்க. ஒன்னு இலத்திரன்கள் எண்ணிக்கை. உங்களுக்கு தெரியும் அணுவன் என்னது தரும், இலத்திரனை தரும். ஆகவே இதனுடைய அணுவன் 19, ஆகவே 19 இலத்திரன் இருக்கு. இதனுடைய அணுவன் பாத்தீங்கன்னா 20, ஆகவே 20 இலத்திரன் இருக்கு. அப்ப இலத்திரன்கள் எண்ணிக்கை சமன் இல்லை. நியூத்திரன்கள் எண்ணிக்கை எடுக்க என்ன செய்யணும், நீங்க திணிவன்ல இருந்து இந்த அணுவனை கழிச்சு விட்டா சரி. திணிவன்ல இந்த அணுவனை கழிச்சிங்களா இருந்தா இந்த இடத்துல உங்களுக்கு 21 வரும். 21 நியூத்திரன் என்ன செய்யுது பொட்டாசியத்துல இருக்குது. கல்சியத்துக்கு அதையே செஞ்சீங்கன்னா 20 நியூத்திரன் வரும். ஆகவே இங்க 21 இங்க 20 ரெண்டும் என்னது சமன் இல்லை. சரி, அடுத்தது சொல்லியாங்க இலத்திரன்களின் எதுவும் புரோத்திரன்களின் கூட்டுத்தொகை. இலத்திரனையும் புரோத்திரனையும் கூட்டினா உங்களுக்கு தெரியும் இலத்திரனும் புரோத்திரனும் நடுநிலையான அணுல சமன். ஆகவே இலத்திரனையும் புரோத்திரனையும் கூட்டணும்டா, இப்ப இது இலத்திரன்டா புரோத்திரனும் 19 தனி இருக்கும். ஆகவே 19 கூட்டினோம்னா 38 வரும். இங்க என்னது, இதான் இலத்திரன்கள் எண்ணிக்கை, அதுக்கு சமனான புரோத்தன்கள் இருக்கிறதால அதை புரோத்தன்கள் எண்ணிக்கை போட்டு கூட்டினோம்னா 40 வரும். இங்க 38 அங்க 40. ஆக ஆன்சர் என்னது பிழை. புரோத்தன்களின் நியூத்திரன்களினதும் எண்ணிக்கைகளின் கூட்டுத்தொகை. சரியா, புரோத்தனையும் நியூத்திரனையும் கூட்டணுமா. சரி பாருங்க, இங்க நியூத்திரன் என்னது 21, அதோட புரோத்திரன்கள் எண்ணிக்கை எத்தனை 19.
ரெண்டையும் கூட்டினீங்களா இருந்தா உங்களுக்கு ஆன்சர் 40. இந்த இடத்துல புரோட்டான்கள் எண்ணிக்கை 20, நியூட்டன்கள் எண்ணிக்கையும் 20. ரெண்டையும் கூட்டி விட்டீங்கடா ஆன்சர் 40. இந்த 4வது ஆன்சர் என்னது? சரி, உங்களுக்கு விலங்கை இல்லைண்டா, நான் இப்ப கதைக்கிறது விலங்கை இல்லைண்டா, எனக்கு நம்பர் இருக்கால மெசேஜை போடுங்க. நான் என்ன விலங்கு இல்லையோ அதை நான் என்ன செய்யறேன்னு உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன். சரியா? இப்ப அடுத்த கேள்வி 2022ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு 4வது MC. சரியா? அணுக்கள் தொடர்பான தரப்பாட்டுல சரியான குட்டி தெரிந்தறியும். எல்லா முழு அணுக்களிலும் கருவில் நியூத்திரன்கள் உள்ளன. உங்களுக்கு பரிச்சயமான அணு தான் ஹைட்ரஜன். இப்ப ஹைட்ரஜன்ல திணிவன் ஒண்ணுல இருந்து அணுவன் ஒன்ன கழிச்சோம்னா 0, அதாவது நியூத்திரன் ஹைட்ரஜனுக்கு இல்லை. ஆகவே முதல் ஆன்சர் வராது. 2வது பாருங்க. சரி, எல்லா அணுக்களிலும் கருவில் உள்ள நியூத்திரன்கள் எண்ணிக்கையும் புரோட்டான்கள் எண்ணிக்கை சமம் இல்லை. இல்லைண்ணா, இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னாலும் இந்த இடத்துல நியூத்திரன்கள் எண்ணிக்கை 21, புரோட்டான்கள் எண்ணிக்கை 19. ஆகவே என்னது உங்களுக்கு விளங்கும்? அப்படி சமணமாகிறதுக்கான வாய்ப்பு குறையும். அடுத்தது, வெவ்வேறு மூலகங்களில் இரு அணுக்களின் அணு எண்கள் சமமாக இருக்கலாம். இல்ல, அணுவெண் என்னது? ஒரு மூலகத்தினுடைய சிறப்பியல்பு. அது இன்னொரு மூலகத்துல என்ன செய்யாது? காணப்படாது. சரியா? அடுத்தது, ஒரே மூலகத்தில் வேறுபட்ட திணிவன்கள் உள்ள அணுக்கள் இருக்கலாம். ஒரே மூலகத்துல வேறுபட்ட திணிவன்களை உள்ள அணுக்களை தான் நம்ம என்ன செய்வோம்னா சமதானிகள் சொல்லுவோம். சமதானிகள் சொல்லுவோம். என்னது? இப்ப ஹைட்ரஜன் 1 1, ஹைட்ரஜன் 2 1, இது என்னது? சமதானிகள். ஒரே மூலகம் ஆனா வேறுபட்ட திணிவன்களை கொண்ட அணுக்கள். சரியா? சரி, இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு 15வது MCQ. ஒரு குறித்த மூலகம் பற்றி சில தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அது புவியோட்டில் உள்ள மூலகங்களின் மிகுதியின் வரிசையில் 2ஆம் இடத்தில் உள்ளது. சரியா? இதை பார்த்து வாய்ச்சொன்னு உங்களுக்கு சொல்லலாம். என்னது ஆன்சர்? சிலிக்கன். சிலிக்கன்ல நீங்க இந்த சிலிக்கன்ல தலைப்பகுதியில புத்தகத்துல வாய்ச்சிங்கண்டா புவியோட்டில் ஒட்சிஜனுக்கு அடுத்ததாக அதிக அளவு காணப்படுவது சிலிக்கனாக தனியாங்க. சரியா? அதே போல இது என்னதாம்? குறை கடத்தியாம். இந்த உலோக போலிகள் எல்லாம் குறை கடத்திகள் தான். சரியா? சிலிக்கன், போரன் ரெண்டுமே குறை கடத்தி தான். அது உலோக இயல்பையும் அல்லுலக இயல்பையும் காட்டும். உலோக இயல்பு அல்லுலோக இயல்பு ரெண்டையும் காட்டணுமா? அது உலோக போலியா இருக்கணும். உலோக போலி உங்களுக்கு தெரிஞ்சது 2, ஒன்னு சிலிக்கன், அடுத்தது போரோன். சிலிக்கனும் போரனும் தான் என்னது? உலோக போலிகள். ஆகவே இதுல இருந்து உங்களுக்கு ஆன்சர் எடுக்கலாம். என்னது ஆன்சர்? சிலிக்கன், அதாவது 2வது ஆன்சர். அடுத்தது 2023ஆம் ஆண்டு 3வது MCQ. உங்களுக்கு அணுக்களோட எண்ணிக்கையை கேட்டியாங்க. CH3 twice CHOH. நீங்க இதெல்லாம் என்ன செய்வீங்க? என்னலாம்? இது 1, இது 1, இது 1, சரியா? இது 1 இங்க மொத்தம் 4 இருக்குது. 4ஐயும் என்ன செய்யலாம்? அழகா என்னலாம்? இதுக்குள்ளதான் ஒரு சின்ன பிரச்சனை ஒண்ணா. இது என்ன செய்யணும்டா, இந்த கார்பன் 1 இருக்குது பிளஸ் இந்த ஹைட்ரஜன் 3 இருக்குது. ஸோ டோட்டல் எத்தனை? 4. இந்த 4ம் 2 தடவைகள் இருக்கு. சரி, அதுல அர்த்தம் வந்து அப்படிதான். இந்த 4 என்ன செய்யுது? 2 தடவை காணப்படுது. ஆகவே இந்த 4 என்ன செய்யணும்? நீங்க 2ஆல பெருக்கணும். ஆகவே ஆன்சர் எத்தனை? 8. அதுல 8, இதுல 4, மொத்தம் எத்தனை? 12. ஆன்சர் 4வது ஆன்சர். அடுத்தது, அதே வருஷம் வந்த 5வது MCQ. 2023 வந்த 5வது MCQ எடுத்தீங்களா இருந்தா, இரு பொருட்களை ஒன்றோடு ஒன்று தேய்க்கும் போது 2 பொருட்களை ஒன்றோடு ஒன்று தேய்க்கக்குள்ள நேரேற்றம் கிடைக்கும்.
ஒரு பொருளுக்கு ஒரு நேரேற்றம் கிடைக்கும் போது மற்ற பொருளுக்கு இடம் மாறுவனே. ஒரு பக்கம் பிளஸ் போகுதா இருந்தா இன்னொரு பக்கம் நமக்கு மைனஸ் போகும். இதெல்லாமே மின்னிட சாயனத்துல படிப்போம். சரியா? உங்களுக்கு ஆன்சர் வந்து இலத்திரன் வரும். முதலாவது ஆன்சர். அடுத்து 2023 மூணாவது ஸ்ட்ரக்சர்ல பி பார்ட். 2023 மூணாவது ஸ்ட்ரக்சர்ல பி பார்ட். சரியா? தரப்பட்டுள்ள மூலங்களுக்கு பின்வரும் அட்டவணையில் சரியா அப்படி கேட்டிருக்காங்க. என்னது ஏ கேள்வி, ஒன்னாவதுல ஏ கேள்வி. ஈரணு மூலக்கூறாக இருக்கும் ஒரு நிற வாயு. சரியா? இதை கேட்டோன்னு எல்லாரும் கொடுக்கறது என்னது ஓட்டுவதான். அதை பாருங்க, ஒரு நிற வாயுன்னு சொன்னீங்க. விளங்குதா? நீங்க இப்ப பிஏ வாய்ச்சிங்கன்னா பிஏ வாய்ச்சிங்களா இருந்தா கூடுதலாக மின்னெதிரில் உள்ளது. மின்னேத்தன்மை கூட இந்த அட்டவணையில் இருக்கிற இது இல்லை. மின்னேத்தன்மை கூட உங்களுக்கு தெரியும் என்னது ஆக்சிஜன். ஆக்சிஜனோட ஃப்ளோரின் கூட உங்களுக்கு இந்த அட்டவணையில் இருக்கிறதுல ஆக்சிஜன் தான் கூட. நீங்க சி எடுத்துங்கண்டா குறைந்தபட்ச முதலாம் அயனாக்க சக்தி கொண்டது இப்ப இந்த அட்டவணையில் இருக்கிறத பொறுத்தவரை பொட்டாசியம். ஆகவே இந்த ஈரான மூலக்கூறாக இருக்கும் ஒரு நிற வாயு எதுண்டா Cl2. சரியா? ஓட்டு கொடுக்குற இல்லை. சரியா? Cl2 தான். ஆனா கேட்டிக்கிறது Cl மட்டும்தான் கொடுக்கணும். Cl2 எழுதக்கூடாது. சரி, அடுத்தது ரெண்டாவது அயன் சேர்வையா பங்கிட்டுவாடி சேர்வையாண்டு உங்கள்கிட்ட கேட்டிக்காங்க. சரியா? இது வந்து பிணைப்பு படிக்கிற வழி இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும். பிணைப்பு படிக்கிறதுக்கு போற செய்யுங்க. இதை வந்து இந்த கேள்விக்கு ஆன்சரை கொடுங்க. அதே போல மூணாவது கேள்வியும் அதுதான். சரியா? பிணைப்புகளை படிக்கணும். நாலாவது கேள்வி அதையும் என்ன செய்யுங்க, பிணைப்பு படிக்கிறதுக்கு போறவே செய்யுங்க. சரியா? அடுத்த கேள்வி 2024 அதுல மூணாவது ஏ ஸ்ட்ரக்சர் எடுங்க. அதை எடுத்தீங்களா இருந்தா சுயாதீன நிலையில் ஈரணு மூலக்கூறாக காணப்படும் முதல் 3 ஆவர்த்தனங்களை சேர்ந்த 5 மூலகங்கள் ஆவர்த்தனம் இல்லாம இடமில்லாம உங்களுக்கு தந்திக்காங்களாம். சரியா? இல்லை இப்ப உங்களுக்கு கேட்காங்க NOF இது மூணையும் தந்து போட்டு இதுல மின்னேத்தன்மை வரிசையை கட்டியாங்க. சரியா? மின்னேத்தன்மை வரிசை பாடம் தானே. அப்ப எழுதுங்க, என்னது நைட்ரஜனை விட ஆக்சிஜனை கூட, ஆக்சிஜனை விட ஃப்ளோரினு கூட. அதே போல ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அயனாக்க சக்தி வரிசை கட்டியாங்க. நம்ம இங்க எழுதினோம் பாருங்க. ஏன்னா நம்ம அயனாக்க சக்தி இந்த இதைத்தான் கேட்டியாங்க. சரியா? எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனை விட நைட்ரஜனை கூட, நைட்ரஜனை விட ஃப்ளோரினு கூட. சரி, ஆக இதெல்லாம் என்ன செய்யணும், மைண்ட் லயிக்கணும். ரைட்டா? ஆகவே ஆக்சிஜனை விட நைட்ரஜனை கூட, நைட்ரஜனை விட ஃப்ளோரினுக்கு என்னது முதலாம் அயனாக்க சக்தி கூட. ஏறு வரிசையை தான் கேட்டியாங்க. சரியா? அடுத்தது ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா இது பி. என்ன இது பி. ஸோ ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா அது வந்து பிணைப்புகள் படிக்கணும். மூணாவது நான் பிணைப்புகளை படிச்சா இப்ப எழுதலாம். பட் பிணைப்புகளை படிச்சா என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகிக்கும். அடுத்தது உங்களுக்கு செய்யலாம். நாலாவது என்ன செய்யலாம் என்ன கேட்டியாங்க, குளோரின் 3517. குளோரின் 3517. அதுக்கு பக்கத்திலேயே குளோரின் 3717. பாருங்க, சமதானிகளில் எந்த உப அணு துணிக்கை எண்ணிக்கை வேறுபடுகின்றன. உங்களுக்கு தெரியும், நியூத்திரன்களோட எண்ணிக்கை வேறுபடுறதால தான் இந்த சமதானிகள் என்ன செய்து உருவாகுது. சரியா? அதுக்கு ஆன்சர் என்னது, நியூத்திரன்கள். அடுத்தது இயற்கை நிலம் குளோரின்களின் திணிவுகளின் வேறுபட்ட எத்தனை வகையான குளோரின் மூலக்கூறு உங்களுக்கு தெரியும். இது ரெண்டு மட்டும் தனி என்ன செய்யுது, சமதானி என்ற பெயர்ல காணப்படுது. அதுக்கு ஆன்சர் என்னது, 2 தான். சரியா?
ஸோ ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால் அல்லது உங்களுக்கு இந்த யூனிட் விளங்க இல்லைன்ற பட்சத்தில் இந்த யூனிட்டை ஃபுல்லாக படிக்கிறதுக்காக கிளாஸஸில் சேரலாம். ஸோ யூனிட்டை ஃபுல்லாக படிக்கிறதுல கிளாஸஸில் சேர்கிற ஐடியாக்கள் ஏதாச்சும் இருந்தால் ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.